அவ பேரு ராசாத்தின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அத்தை, இனிய கண் முழிச்ச உடனே அவ பேரு தானே சொன்னா, அதை இவங்க கேட்டிருப்பாங்க. ஆமா. அந்த ராசாத்தி எங்க வீட்ல இருக்கிற வரைக்கும் தினம் தினம் பிரச்சனை தாங்க நடக்கும். அவ எங்க வீட்டை விட்டு போனாதான் எங்க குடும்பத்துக்கே நிம்மதி. அவளை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது. நீங்க எங்களுக்கு ஒரு சின்ன உதவி மட்டும் பண்றீங்களா? சொல்லுங்க, நான் பண்றேன். அந்த ராசாத்தியை எங்க வீட்டை விட்டு, முக்கியமா என் பையன் இனியனை விட்டு பிரிச்சு அனுப்பணும். அதுக்கு ஏதாவது மந்திரம் இல்ல பிரார்த்தனை ஏதாவது பண்ணி தர முடியுமா? நீங்க இத மட்டும் பண்ணீங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். அவளை துரத்தி விட்டுட்டு என் பையனுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கணும். என்ன அமைதியா இருக்கீங்க? அத்தை, இவங்க காசு எதிர்பார்க்கறாங்க போல. காசு எவ்வளவு வேணுமோ கேளுங்க, நாங்க உங்களுக்கு தரோம். சொல்லுங்க, எவ்வளவு வேணும்? எனக்கு எதுவும் வேணாங்க. எனக்கு நீங்க கேக்குற மாதிரி எதுவும் பண்ண தெரியாதுங்க. எப்பவும் நல்லது பண்ணி மட்டும்தான் எனக்கு பழக்கம். இதுவும் ஒரு வகையில நல்ல விஷயம்தான். இல்லங்க, என்னால பண்ண முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. என்னத்த இது? என்ன நடக்குது? அதான் எனக்கும் புரியல. கவிதா, டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் செக் பண்ணிட்டு குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி வா, பில்லு கட்டிடலாம். பில் இது உள்ள இருக்கு. சரி வா போவோம். சரிங்க. இது மருந்து சீட்டு சார். ஓ, அந்த ஃபைல் கொடுங்க. ஃபைலா? தரேன். 6000 ரூபாய் சார். டேய், பர்ஸ் எங்கடா? என்னண்ணே, எடுத்துட்டு வரலையா? டேய், நான் என்ன முட்டாளா? கையில தானே வச்சிருந்தேன் பர்ஸ. எங்கடா போச்சு? டேய், ஒருவேளை இங்க தானே எங்கனா போயிருக்கோம். இங்க தான் யாராவது எடுத்துருக்கணும். டேய், கேட்ட மூட சொல்றா. எல்லாரையும் வரிசையில் நிக்க சொல்றா. செக்யூரிட்டி, கேட்ட முடியா? யாரும் வெளியே போக கூடாது, யாரும் உள்ள வரக்கூடாது. என்னாச்சுமா? வா. எல்லா லைன்ல வந்து நில்லுங்க. வாங்க. எழுந்துருமா, நில்லு. வாங்கங்கறல. நீங்க வாங்க. எல்லாரும் நில்லுங்க. செக் பண்ணு. ஒருத்தரை விடாம எல்லாரையும் செக் பண்ணு. சரி வா. ஏன், என்னாச்சு? உள்ள கட்சிக்காரரோட பணத்தை யாரோ திருடிட்டு போயிட்டாங்களாம். அதான் உள்ள யாரையும் போக கூடாது, வெளியில யாரையும் அனுப்ப கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னத்த பண்றது? சரி வா பார்க்கலாம். ம்.
பெரியத்தெல்லாம் நிக்கிறாங்க. நம்மள யாருன்னு கேட்டா நம்ம என்ன சொல்றது? அந்த கடவுள் தான் நம்மள காப்பாத்தணும். மா நீங்க யாரு? என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் பண்ணிருக்கோங்க. நர்ஸே உண்மையா? ஆமா உண்மைதான். சரி நீங்க போங்க. ம். நீ வாமா. நீ யாரை பார்க்க வந்த? என் புருஷன் உள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஆ, போ போ. மா நீ வாமா. என்னம்மா தயங்கிட்டு இருக்க? வாமா. வாமாங்கிறல்ல. நீ யாரை பார்க்க வந்த? யாருமா சொல்லு. தம்பி, அவங்க ஹாஸ்பிட்டல் மூலமா அட்மிட் ஆன பேஷண்ட்ஸ்க்காக ப்ரே பண்ண வந்தவங்க. அப்படிலாம் நாங்க யாரையும் அனுப்பலையே. தலைவரே இவதான் பரிசு எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். யாரும்மா நீ? சொல்லுமா. நீ மட்டும்தான் வந்தியா? கூட்டமா சேர்ந்து வந்தீங்களா? சொல்லுமா. சொல்லு. என் ராசாத்தி பணத்தை எடுத்திருக்க மாட்டா. இனியா என்னடா? ராசாத்தியா? ஆமாமா. ராசாத்தி என்னோட மனைவி. அவ என்ன பார்க்க வந்திருக்கா. யோ, இந்த பொண்ணு உனக்கு தெரிஞ்ச மாதிரி ராசாத்தி ராசாத்தின்னு சொல்ற? ராசாத்தி முகத்தை காட்டு. ராசாத்தி முகத்தை காட்டுன்னு சொன்ன. ராசாத்தி ஏமா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து யாரை ஏமாத்த பாக்குற? இது எங்க குடும்ப பிரச்சனை. அதை நாங்க பாத்துக்கிறோம். சரிம்மா, அப்ப கூட்டிட்டு போங்க. வா ராசாத்தி. வா. அத்தை, இவன்கிட்டயே போய் இவளை வெளியே அனுப்ப ஐடியா கேட்டோம் பாருங்க. நம்மளும் சொல்லணும். அவள அத்தை, இப்ப ஏன் அவளை முறைக்கிறீங்க? அவ தான் நம்மளை பார்த்து முறைக்கணும். ஆமா அத்தை. என்னாச்சு அத்தை உங்களுக்கு? ஏய், அடுத்த ஆளை கூப்பிட்டு செக் பண்றா. அவனை செக் பண்ணு. தம்பி வா. டேய், போடா போடா அவனை. அவன் தான் பர்ஸ் வச்சிருக்கான். இல்ல இல்ல போடா போடா அவனை. ஏய் ஓடாத. ராசாத்தி இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பயந்துகிட்டே இருந்தேன். சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். மாமா, நான் தான் எப்படி மாமா கண்டுபிடிச்சீங்க? என்னை பார்க்க வந்து என் கையை பிடிச்சால, அப்போ எனக்கு தெரியும் அது நீதான்னு. மாமா, உங்களுக்கு அந்த அளவுக்கு என்ன பத்தி தெரியுமா? என்ன ராசாத்தி நீ இப்படி இருக்க? இந்த ராசாத்தி, இந்த மருந்து இப்ப கொடுக்கணும்.
அத்தை என்னத்த இப்படி ஆயிடுச்சு? இப்ப நம்ம என்ன பண்றது? அவளை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு அவகிட்டயே ஐடியா கேட்டுட்டோம். எல்லாத்தையுமே அவகிட்ட சொல்லிட்டோமே அத்தை. இப்ப நம்ம மாட்டிப்போமே. அத்தை என்னத்த யோசிக்கிறீங்க? நீ கவலைப்படாத கண்மணி. அவ இத பத்தி மட்டும் இல்ல, எதை பத்தியும் பேச விடாத மாதிரி பண்ற. வா. ஏ ராசாத்தி, எங்கடி போன? ராத்திரி முழுக்க உன்னை காணோம்னு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. நீ முக்காடு போட்டுக்கிட்டு இனி என்ன பார்க்க வந்திருக்கியா? அக்கா நீங்க தானே சொன்னீங்க ராசாத்திய போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்குன்னு. ஆமா, போலீஸ் புடிச்சிட்டு போனா இவ எல்லார்கிட்டயும் சொல்லணும்ல. இவ காணோம்னு எல்லாரும் தேடிட்டு இருந்தோம்ல. இது போலீஸ் பிடிச்சிட்டு போச்சா? இவளால எப்பவுமே பிரச்சனை தான் இனியா. உன்னை பார்க்க விடலன்னு செக்யூரிட்டி அடிச்சிருக்கா. அதனால இவள போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்கு. அக்கா அவ அடிச்சிருக்க மாட்டா. ராசாத்தி அப்படிப்பட்டவ இல்ல. நீ அவளுக்கு வக்காலத்து வாங்கி பேசாத மங்கை. இவ இருந்தாலே பிரச்சனை தான் வரும். இனி எனக்கு அடிப்படை இவ தான் காரணம். பெரியமா, நான் எத்தனை தடவை சொல்றது? அது காரணம் ராசாத்தி இல்ல, நானா போய் விழுந்தேன். டேய், நீ தானாவா போய் விழுந்த? இவளால தானே போய் விழுந்த. அப்ப இவ தானே காரணம். பெரியத்த நான் ஒண்ணும் பண்ணல அத்தை. பாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப எதுவும் பண்ணலன்னு சொல்றா. இவ இங்க இருக்க கூடாது, இனி என்ன பார்க்க கூடாது. திரும்ப இவளால இனி எனக்கு பிரச்சனை வரும். அவளை ஏன்க்கா துரத்திக்கிட்டே இருக்கீங்க? இனி எனக்கு நல்ல ஆகுற வரைக்கும் இவ இங்க இருக்க கூடாது. பெரியத்த வேண்டாம் அத்தை. அத்தையா? ஒண்ணு வேண்டாம், போடி வெளியே. அக்கா தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. நீ பேசாம இரு மங்கை. இந்த குடும்பத்துக்கு நல்லதுதான் நான் பண்றேன். இவ இங்க இருக்க கூடாது. போடி வெளியே. அத்தை நான் எதுவுமே பண்ணல அத்தை. இது வரைக்கும் பண்ணதே போதும். நீ எதுவும் பண்ண கூடாதுன்னு தான் உன்னை போக சொல்றேன். கிளம்பு. பெரியமா, அவ பாட்டுக்கு இருக்கட்டும் பெரியமா. யாரும் எதுவும் பேசக்கூடாது. மீறி யாராவது இந்த விஷயத்துல தலையிட்டீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து நடிச்சிட்டு இருக்கியா? வாடி வெளியே. அத்தை பெரியமா, நான் எந்த தப்பும் பண்ணல அத்தை. மாமாவை பாக்குறதுக்கு தான் அத்தை வந்து. பாத்துட்டல, இனிமே வீட்டுக்கு வருவா, அங்க வச்சு பாத்துக்க. அத்தை ஓடிங்கற. வாடி. அக்கா வெளியே இங்கே இருக்க அத்தை. அத்தை ஓடி வெளியே. அத்தை வேண்டாம் அத்தை. கண்ணு முன்னாடி என் மருமகளை இழுத்துட்டு போறாங்க. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாக்குறேன். இரு. அம்மா நடிக்கிறியா நீ? போடி வெளியே. போ. ஓடிங்கற. நிறுத்துங்க. ஓடி. நீங்க யாரு? இந்த பொண்ணை எங்க கூட்டு போறீங்க? இவளால நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இவளால தான் என் பையன் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க யார் இந்த பொண்ணுக்கு? சொல்லுங்க. நான் இவளோட மாமியார். இவங்க யாரு? அவங்களும் மாமியார் தான். என்ன ரெண்டு மாமியாரா? இவ என் தங்கச்சி மருமக. அப்போ உங்க மருமக யாரு? இவதான் ஏன் மருமக. உங்க மருமகளை பேசவே உங்களுக்கு உரிமை இல்ல. இதுல உங்க தங்கச்சி மருமகளை வேற அதிகாரம் பண்றீங்களா?
தாலி கட்டினதுக்கு அப்புறம் புருஷனுக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் உண்டு. அப்படிப்பட்ட புருஷனுக்கே பொண்டாட்டி கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ரூல்ஸ் இருக்கு. ஆனா நீங்க அதெல்லாம் மீறி ரொம்ப கடுமையா நடந்திருக்கீங்க. நீங்க எதுக்கு இப்ப என்ன கேள்வி கேக்குறீங்க? இந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறதா உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அத உண்மையானு விசாரிச்சுட்டு வாண்டுதான் இன்ஸ்பெக்டர் என்ன அனுப்பியிருக்காரு. இங்க வந்து பார்த்தா என் கண்ணு முன்னாடியே அப்படிதான் நடந்துட்டு இருக்கீங்க. அப்படியே இருங்க, நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறேன். இவ போன இடத்துல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துட்டாளா? மரகதம் வசமா மாட்டணும். சொல்லுமா. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன் சார். அந்த ராசாத்தி பொண்ணுக்கு நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு சார். இப்ப கூட அந்த பொண்ண மரகதன்றவங்க அடிச்சு இழுத்துட்டு வந்தாங்க. நான் தான் சார் தடுத்து வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் இருமா. இங்க வாங்க. இங்க கூப்பிடுறேன். சார் கூப்பிடுறாரு. நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. மரகதம் தான் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்களா? ஹலோ சார், இப்ப என்ன சார் பண்ணலாம்? நீங்க அப்படியே லாக் பண்ணி வைங்க, நான் அங்க வரேன். சரிங்க சார், சீக்கிரம் வாங்க. நீ உள்ள போமா. என்னம்மா பண்ணலாம்? உள்ள தூக்கி வச்சு எஃப்ஐஆர் போட்டுடலாமா? அந்த மரகதத்துக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன் சார். அங்க போய் பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிக்காம அவசரப்பட்டு எதுவும் முடிவு பண்ண வேணாம் சார். சும்மா இருங்க. இது பாருங்க, அந்த பொம்பளை வெளியில இருந்தா ராசாத்திக்கு தான் பிரச்சனை. பொன்னி கொஞ்சம் அமைதியா இரு. என்னங்க நீங்க? சார் நம்ம அங்க போய் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணலாம் சார். அந்த பொம்பளை தப்பா நடந்திருக்காங்கன்னு கான்ஸ்டபிள் ஃபோன் பண்ணி சொல்றாங்கல்ல, இதுக்கு மேல அங்க என்ன விசாரிக்க போறீங்க? இருந்தாலும் நம்ம பாரியையா குடும்பம். அவரு எனக்கு தெரிஞ்சவர் தான், அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். சார் அங்க போய் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாமே. என்னங்க பேசுறீங்க? நீ சும்மா இரு. சரி வாங்க போலாம். நீங்க இப்படி இருக்கிறதுனால தான் ராசாத்தி கஷ்டப்பட்டுட்டு நீ இருக்கா. கொஞ்சம் அமைதியா வா. சரி போங்க. மாமா, என்ன மன்னிச்சிருங்க. ஏய் ராசாத்தி, என்ன இது? உட்காரு. மாமா, என்னால தானே மாமா உங்களுக்கு இந்த நிலைமை. யார் சொன்னது உன்னாலதானே? உனக்கு தெரியாதா எப்படி அடிபட்டதுன்னு? தெரியும் மாமா. இருந்தாலும் பெரிய அத்தை என்னால தானே சொல்றாங்க. பெரியம்மா ஏதாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காத. இருந்தாலும் இதுக்கு நானும் தான் மாமா காரணம். நான் தப்பு பண்ணாம இருந்திருந்தா நீங்க என்ன அடிக்க வந்திருக்க மாட்டீங்க. நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி மாமா, அத நான் ஏத்துக்கிறேன். நான் உண்மையிலேயே ராசி இல்லாதவள ஆயிட்டேன் மாமா. என்னாலதான் இங்க நிறைய பிரச்சனை நடக்குது. போலீஸ் வர அளவுக்கு நான் நடந்துகிட்டேன். நானும் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறேன். எனக்கு அது தப்புன்னு தெரிஞ்சாலும் அதை என்னால தடுக்க முடியல மாமா. ஏதோ என்ன கட்டி போட்ட மாதிரியும் அதுக்கு நான் கட்டுப்பட்ட மாதிரியும் நடந்துக்கிறேன். மாமா, நீங்க என்ன அடிங்க மாமா, அப்பதான் நான் ஒழுங்கா இருப்பேன். ஏய் ராசாத்தி, விடு.
என்ன அடிங்க மாமா. ஐயோ ராசாத்தி, நீ எதுவும் பண்ணல ராசாத்தி. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ தப்பு பண்ற பொண்ணு இல்ல. எனக்கு உன்னை பிடிக்காம இல்ல ராசாத்தி. உன்னோட நல்ல மனசு எனக்கு பிடிக்கும். ஆனா உன்னோட வாழ மட்டும்தான் பிடிக்கலன்னு சொன்ன. ஆனா உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். எனக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்கும்னா அது உங்க கூட வாழறது மட்டும்தான் மாமா. ராசாதி, நீ எதை பத்தியும் உன் மனசுல போட்டு குழப்பிக்காத. நீ எப்பவும் உன் கூட கடவுள் இருக்கும்னு சொல்லுவியே, அந்த கடவுள் எல்லா பிரச்சனையில இருந்தும் உன்னை காப்பாத்தணும்னு நம்பி உன்னோட பிரச்சனையை அதுகிட்ட விட்டுரு.